ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் சின்ன ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் வந்து ஒரு பெரிய அளவுள்ள ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கணும். அதிகமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனை ஆகாது. நெக்ஸ்ட்டு ஹனி வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? என்னோடய ஃபேஸில் வந்து கொஞ்சம் டேனிங் ஆகியிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? கொஞ்சம் வெயிலெல்லாம் போனேன், அது நல்லா டேன் ஆகியிருக்கு. எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் ஃபைனல்லே பார்க்கலாம். சூப்பரான நல்ல ஒரு ஃபேஸ் பேக் இது. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியும். உங்கள் ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை டேன் ஆகி இருந்தாலும் சரி, நல்லபடியாக டேனிங் எல்லாம் ரிமூவ் ஆகும். சூப்பரான நல்ல ஒரு ஃபேஸ் பேக்கு ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கின்னு க்ளோ ஆகும், டேனிங் வந்து ரிமூவ் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாமே மாறி காணாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகலை. நான் கொஞ்சம் திக்கான லேயராக அப்ளை செஞ்சுக்கிட்டேன். இதில் வந்து 1/2 hour நான் வச்சதுக்கப்புறமா என்னோடய ஃபிங்கரை வச்சு சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் மாறுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி. நல்லபடியாக ட்ரை ஆகி இருந்துச்சுன்னா நல்லபடியாக ஸ்க்ரப் ஆகும். எனக்கு பாதி இடத்துல ட்ரை ஆகியிருக்கு, பாதி இடத்துல ட்ரை ஆகலை. இருந்தாலும் பொறுமையாக திரும்ப திரும்ப நல்லபடியாக மசாஜ் பண்ணுற நேரம் அப்படியே எல்லாம் வந்து உருண்டு அப்படி இருக்கும். ஓகேவா? நல்லபடியாக ஸ்க்ரப் பண்ணது மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து வாட்டர் கொஞ்சம் தொட்டு நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் ஒரு திருதிராக இருக்கும். ஓகேவா? கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் திருதிராக இருக்கும். ஓகேவா? ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்க்ரப்பாக இருக்கும். நோஸில் கூட எனக்கு வந்து ரொம்ப பாலிஷாக நோஸ் இருந்துச்சு. நம்ம ஹைலைட்டர் அப்ளை செய்கிற இடத்துல கூட அவ்வளோ ஒரு ஷைனிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். சூப்பரான மேஜிக் ஃபேஸ் பேக்குன்னே சொல்லலாம். ட்ரை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இதே மாதிரி நெக்லேயே நல்லபடியாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 2 minutes நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ண பிறகு ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ண பிறகு பாருங்கள், ரொம்ப பொலிவாக பாருங்கள், டேனிங் எல்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஸ்கின்னை பாருங்கள், நல்ல ஒரு க்ளோவாக ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.